இப்போ நம்ம இந்த மரத்தில் தான் இளநீ பிரிக்க போகிறோம். இவ்வளோ பெரிய மரம் வருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக சரியான சிவப்பாக ஆயிடுச்சு. ஹாய் ரோமியோ ஸ்குவாட், நான் தான் உங்கள் ரோமியோ. நம்ம இந்த வீட்டில் என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயம் செய்கிற இடத்த நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் கொல்லியில் இருக்கோம் தான் சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அங்கே போய் நம்ம நிறைய ஒரு ஃபன்னான நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம விளாக் நேம் என்னென்னா வில்லேஜ் விளாக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமே, கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். தோட்டத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் இன்றைக்கி பயிர் வச்சுருக்கோம், என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படிலாம் ரெடி பண்ணி நம்ம காய்கறிலாம் எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த விளாகில் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3வது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே நம்ம வீட்டில் வந்து ஃபுல்லாக இந்தமாதிரி தோட்டக்கால் பயிர் மட்டும் தான் இடுவாங்க. தோட்டக்கால் பயிர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. அது ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் இப்போ நெல், கம்பு, நிறைய மற்ற இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் நாங்கள் எப்பயுமே எங்கள் ஊரில் வந்து நாங்கள் தனியாக எப்பவுமே பயிர் எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், வெள்ளரி பிஞ்சு, முள்ளங்கி, பச்சை மிளகா, பாவக்காய், அந்தமாரி தோட்டக்கால் பயிர் தான் நான் எல்லாமே உங்களுக்கு சைடில் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோட்டோ காமிக்கிறேன், ஃபோட்டோ பார்த்து தெரிஞ்சுங்க. அந்தமாரி நிறைய நாங்கள் இந்தமாரி வித்தியாசமாக எங்கள் ஊரில் நாங்கள் மட்டும்தான் இந்தமாரி பயிரிடுவோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கள் அம்மா ஊர் வந்து வடலூர். அவங்க ஊரில் வந்து கற்றுன்னு வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவோட கொல்லியில் நாங்கள் இந்தமாரி பயிரிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். போக நான் எல்லாமே விளாக் பண்ணுறேன். இப்போ நம்ம பயிரில் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவில் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு வில்லேஜ் விளாக் தான், முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இதனால் ஃபுல்லாக எல்லாமே அழகாயிடுச்சு. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லி ஃபுல்லாக பாவக்காய். இந்த இடத்துல ஃபுல்லாக பீர்க்கங்க. மேல் கொல்லியில் ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் சுரக்காய் போட போகிறாங்களாம், இந்த பக்கம் வந்து இது புடலங்காய் போட போகிறாங்களாம். ஒன்றுமே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொல்லியில் வந்து கத்திரிக்காய் போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அம்மா. கிடச்சிருவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அம்டி. இது களைக்கட்டு. டேய், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்பீங்க. தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் ஏன்லாம் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சில பேர் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருங்கள், இது ஃபுல்லாக சீட்ஸ் தான், விதை. இது வந்து ஒன்று ஒரு விதை. இது என்னென்ன விதைன்னு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு விளாகில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஐயோ, இது வந்து சீட்ஸ் பேக், இது பேர் தான். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து இதை சொன்னாங்களே வெண்டைக்கான்னு. வெண்டைக்காய். இது கலர்னா புதுசாக கலரில் வாங்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கீரைங்க. என்னடா இது ரவுண்டு தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று மைனூட்டாக இருங்க, காமிக்கலாம். நான் போடுறப்ப காமிக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த
ரொமியோ ஸ்குவாட் கையில் தெரியுதா வீரத்தழும்பு மரத்தில் ஏறினா கோடு போடாமல் யாராலையும் இறங்க முடியாது. யாராவது வந்து என்ன மாதிரி ப்ரோ பிளேயராக இருந்தால் தான் சத்தியமாக முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக சரியான சிவப்பாக ஆயிடுச்சு தெரியுதா. நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் காய்ச்சி ஒரு வழியாக நம்ம இளநீலாம் எடுத்தாச்சு பாருங்கள். கொல்லி ஃபுல்லாக இளநீ. செம்ம டேஸ்ட் இல்லை? ஆமாம். இந்த பொண்ணு சுந்தரி தான் ஒரு 50,000 வாங்கி கொடு அவன்கிட்டன்னு கேட்கலான்னு தரமாட்டானேடே. ஏதாவது விசா வந்தால் கூட இந்த பையனுக்கு அதை வச்சாவது கேட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்குறான். விசாவும் வர மாட்டுது. அதை காட்டினா டக்குன்னு காசு. காய்ஸ் இந்த நேரத்தில் யாரை மிஸ் பண்ணுறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ நான் சென்னையில் இருந்தேன்ல அப்போல்லாம் வந்து நான் இளநீ வாங்கி குடித்தேன். ஒரே ஒரு அடி குடித்தேன் 50 ரூபா. ஆனால் அந்த அண்ணன் வந்து ஸ்விக்கின்றதுனால 40 ரூபா அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் ஆனால் வீட்டில் இளநீரில் மூஞ்சிலாம் கழுவுவாங்க. நாங்கள் மூஞ்சில் ஒரு மரமாக குடிச்சிட்டு ஏறுவோம். ஏன்னா எங்கள் குழியில் அவ்வளோ மரம் இருக்குது. ஒரு மரமாக குடிச்சிட்டு வருவோம். அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ மிஸ் பண்ணுறேன். இப்போ அதை கூட யார் ஃபீல் பண்ணான்னு தெரியல. ஜனான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ மணி இந்த வீடியோ பார்த்தா அழுவின்னு இருப்பான். எப்படி விட்டு போனால் அவன் ஒரு மாதிரியே பைத்தியம் முடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருப்பான். நீங்கள் போய் கமெண்ட் சைடில் பார்த்தாலும் கமெண்ட் பண்ணியே இருப்பான். பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட விட சீக்கிரமாக ஏறி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். அங்கே பாருங்க ஏறி இறங்கி கீழே குடிச்சாச்சு. இது நான் குடிச்சது குட்டி இளநீ. இது என்ன அம்மா குடிக்கல. இது அம்மா குடிச்சது. இதெல்லாம் இருக்குது. பாப்பாவுக்கு 2 எடுத்துகிட்டு போனோம். எப்படியும் எடுத்துகிட்டு போய்ட்டு மீதியில் நம்மளே குடிச்சிடலாம். கைஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து நிறைய விளாக் புதுசாக இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னலாம் தோணுதோ உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் விளாக் எடுத்து திரும்ப போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடாது தான் நம்மளோட சேனல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் வரும். இதுக்கப்புறம்லாம் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விளாக்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த விளாக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் லவ் யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வில்லேஜ் பசங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டு போங்க. சிட்டி பாய்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் ப்ரோ அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் லவ் யூ ஆல்.